Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் விண்டோஸ் சிஸ்டம்ஸில் ஜஸ்ட் 7 சர்வீசஸை டிசேபிள் பண்ணுறது மூலமாக சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை இன்ஸ்டண்ட்டாக எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோவில் காட்டுற 7 சர்வீசஸை நீங்கள் டிசேபிள் பண்ணுறதால உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாமல் ஒன்லி சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுற எல்லா யூசர்ஸும் உங்களுடைய சிஸ்டமில் இந்த 7 செட்டிங்ஸை டிசேபிள் பண்ணி சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டாக சிஸ்டமுடைய கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ், அதாவது MS கான்ஃபிகர்னு சர்ச் பண்ணி சிஸ்டமுடைய கான்ஃபிகரேஷன் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் சர்வீசஸ் என்ற செக்ஷனில் ஐட் ஆல் மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் செலக்டாக இருக்கிற சர்வீசஸை ஜஸ்ட் டிசேபிள் ஆல் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் டிசேபிள் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் ரன் ஆகிற தேர்ட் பார்ட்டி சர்வீசஸை ஈஸியாக நீங்கள் டிசேபிள் பண்ணலாம். தென் இந்த சர்வீசஸை நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு அப்ளை ஓகேன்னு கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ரீஸ்டார்ட் அண்ட் எக்ஸிட் வித்தவுட் ரீஸ்டார்ட்னு 2 ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். இங்கே ஜஸ்ட் ரீஸ்டார்ட் என்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணி சிஸ்டமை ரீபூட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆல்ரெடி டிசேபிள் பண்ண செட்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக டிசேபிள் ஆகும். இந்த வீடியோவில் காட்டுற ரிமைனிங் ஸ்டெப்ஸை எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுடைய சிஸ்டமை வேணால் நீங்கள் ஃபைனலாக ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதனால் எக்ஸிட் வித்தவுட் ரீஸ்டார்ட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக சிஸ்டமுடைய சர்வீசஸ் ஸ்க்ரீனை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த சர்வீசஸ் ஸ்க்ரீனில் கனெக்டட் யூசர் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் டெலிமெட்ரின்ற சர்வீஸ் மேலே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் ஸ்டார்ட் அப் டைப்பில் டிசேபிள்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப்ன்ற ஆப்ஷன் ஹைலைட் ஆயிருந்தால் ஸ்டாப்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே பண்ணுறதால ஈஸியாக இந்த சர்வீஸை நீங்கள் டிசேபிள் பண்ணலாம். அடுத்ததாக ப்ரோக்ராம் கம்பேட்டபிலிட்டி அசிஸ்டன்ட் சர்வீஸ் என்ற சர்வீஸ் மேலே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கேயும் ஸ்டார்ட் அப் டைப்பில் டிசேபிள்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே பண்ணி இந்த சர்வீஸை டிசேபிள் பண்ணுங்கள். அடுத்ததாக விண்டோஸ் பயோமெட்ரிக் சர்வீஸ் என்ற சர்வீஸ் மேலே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கேயும் ஸ்டார்ட் அப் டைப்பில் டிசேபிள்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டாப்ன்ற ஆப்ஷன் ஹைலைட் ஆயிருந்தால் ஸ்டாப்ன்ற ஆப்ஷன் மேலேயும் கிளிக் பண்ணி இந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே பண்ணி இந்த சர்வீஸையும் டிசேபிள் பண்ணுங்கள். அடுத்ததாக விண்டோஸ் சர்ச்ன்ற சர்வீஸுடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் அப் டைப்பில் டிசேபிள்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இந்த சர்வீஸை டிசேபிள் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே பண்ணுங்கள். அடுத்ததாக விண்டோஸ் எரர் ரிப்போர்ட்டிங் என்ற சர்வீஸ் மேலே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி சேம் ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப் டைப்பில் டிசேபிள்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப்ன்ற ஆப்ஷன் அவைலபிளாக இருந்தால் ஸ்டாப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த சர்வீஸை டிசேபிள் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே பண்ணி இந்த சர்வீஸை டிசேபிள் பண்ணுங்கள். அடுத்ததாக டயக்னோஸ்டிக் பாலிசி சர்வீஸுடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனையும் ஓப்பன் பண்ணி அதே மாதிரி ஸ்டார்ட் அப் டைப்பில் டிசேபிள்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்டாப்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இந்த சர்வீஸை டிசேபிள் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே பண்ணுறதால இந்த சர்வீஸையும் நீங்கள் ஈஸியாக டிசேபிள் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின 7 சர்வீசஸ் செட்டிங்ஸை உங்களுடைய சிஸ்டமில் டிசேபிள் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டமை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறதால சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் அண்ட் கிளிக்பாக்ஸ் தமிழில் அப்லோட் பண்ணுற நியூ டெக் வீடியோஸை நீங்கள் ஃபியூச்சரில் பார்க்கணுன்னாலும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.